வணக்கம். சூரிய கிரகணம், அதாவது சோலார் எக்லிப்ஸ். இதை பார்த்த உடனே மனிதர்களுக்கு ஏற்படுற வியப்பு இருக்குது பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒன்று. அதாவது சந்திர கிரகணம் ஏற்படுறப்ப ராகு கேதுங்கிற பாம்பு வந்து அதை பிடிக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படும். அது போல் சூரியனுக்கும் அந்த மாதிரி கிரகணம் பிடிக்குது அப்படிம்போம். அதாவது வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த நமக்கு ஏற்படுற துன்பம், இருள் இதை சொல்கிறப்ப என்னடாவே கிரகணம் பிடிச்ச மாதிரி அலையிறான் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுனால அப்போ அந்த நேரத்தில் அது மறைக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இது அறிவியல் படி இது எப்படி நடக்குது? நமக்கு தெரியும், சூரியன் எப்போதும் ஒரு இடத்துல நிலையாக இருக்குது, கான்ஸ்டன்ட். இந்த சூரியனை சுற்றி ஏனைய கிரகங்களெல்லாம் சுற்றி வருது. இதில் பூமிக்கும் இது சூரியன் வச்சுக்கிட்டிங்கன்னா இது பூமி, இதுக்கு நடுவில் தான் சந்திரன் வருது. இப்போ இந்த சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சூரியனை அப்படி கிடக்கிற போது அதனுடைய நிழல் பூமியில் விழுகுது. அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதனுடைய நிழல் வந்து நமக்கு சூரியனை மறைக்கிற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைச்சி சூரியன் மறைஞ்சிருது கொஞ்சம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சூரியன் வருது. இந்த சந்திரன் கிடக்கிற நேரம் அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8:20 ஆரம்பிக்குது, ஒரு 10:30 மணிக்குள்ளே முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வெறுங்கண்ணில் பார்க்கலாமா, அது கண்ணாடி போட்டு பார்க்கலாமா, அது விஞ்ஞானிகள் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் கூட அந்நேரம் வந்து கோயில் சாத்தப்படும்பாங்க, அதே மாதிரி உணவு சாப்பிடக்கூடாதும்பாங்க. என்ன அப்படின்னா, அப்படி நேரங்களில் சில வகையான ரேஸ் வந்து வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி, இது பற்றிய வேறு விஷயங்கள் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, அபோகலிப்டான்னு ஒரு படம் வந்தது, மெல் கிப்சனுடைய படம். ரொம்ப என்னெல்லாம் வியப்பு ஆழ்த்தின படம் அது. அந்த படத்தில் அந்த ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிக்கிற போது அவங்கள வெட்டி சாப்பாங்க அப்படியே எல்லாத்தையுமே. அந்த மாயன் கல்ச்சர் அந்த டெம்பிளில் வச்சு தான் அதெல்லாம் எடுத்திருக்காங்க அமெரிக்காவில். அப்போ அந்த சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே அந்த கொலை செய்யறதை நிப்பாட்டுவாங்க, மேலே பார்த்து பயந்து. அதோடு மட்டும் இல்லை, முழு சூரிய கிரகணம் ஏற்படுறப்ப பறவைகளெல்லாம் கத்தி இருள் வந்துருச்சோன்னு பயப்படுமா. இதுக்கு புராண ரீதியான ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13ஆம் நாள் போர் சருக்கம் மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன்யு கொல்லப்படுறான். அன்னைக்கு இப்படி கொல்லப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனா ஒரு சபதம் பண்ணுறான். நாளை மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக என் மகன் அபிமன்யுவை கொன்ற சேத்திரதன் என்பவனை வீழ்த்துவேன், அப்படி இல்லாவிட்டால் அப்படின்னு அவன் வந்து ஒரு 10 விஷயங்களை சொல்கிறான். வினையில் என் மகன் தனிந்த வேறு செய்வித்தவனை குனிசிலையில் நாளையமர் கோரல் புரியேனேல் மனைவி உயிர்விய நன் மகன் மனைவி கையில் தினையளவு ஓர் பொழுது சீவித்தவனாவேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த செய்தி துரியோதனன் கேள்விப்படுறான். அப்போ அவன் என்ன பண்ணான், நாளைக்கு போர் என்பது போர் இல்லை, அந்த அவனுடைய சபதத்தை முறியடிக்கிறது. எப்படி அர்ஜுனனுடைய சபதத்தை மிக பிரம்மாண்டமான குழி தோண்டி, அந்த பிரம்மாண்டமான குழிக்குள்ளே ஆட்களை நிப்பாட்டி, அதுக்குள்ளே ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே சேத்திரத்தை நிப்பாட்டிட்டான். அதாவது மாலை சூரியன் மறைஞ்ச பிறகு நீ வெளியே வா, அவன் உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அவன் தானே தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். இப்போ என்னாச்சு, இதே மாதிரி மறுநாள் பார்த்தா சேத்திரத்தினை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, காணோம். நேராக போய்கிட்டே இருக்கு. அப்போ அர்ஜுனா கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்குறான். கிருஷ்ணா, உன்னை நம்பி நான் சபதம் போட்டேன், இப்போ என்ன ஆகிறது, கவலைப்படாத அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா, தன் கையில் இருந்த சக்கரத்தை அப்படிங்கிறார். அந்த சக்கரம் போய் என்ன செய்து அந்த சூரியனை மறைக்குது. இப்படி சூரியனை மறைக்குது அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு அப்படி மாலை நேரம் வர்ற மாதிரி தோணுது. மாலை நேரம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. ஆஹா, அர்ஜுனன் தோத்துட்டான்னு கத்துற உடனே சத்தம் கேட்டு சேத்திரதான் வெளியே வந்துடுறான். வெளியே வர்றான்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனா போடு பானத்தை, அதாக இருக்கான் பார் சேத்திரதன். அது மட்டும் இல்லை, அவன் தரையில் படக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. பட்டுச்சுன்னா ஓன் தலை வெடிச்சு போகும். அதை அப்படியே ஃபுட்பால் மாதிரி ஏற்றிக்கிட்டே போய் மாலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவங்க அப்பா.
தண்ணியில் அவர் கையில் விழுகிற மாதிரி செய். அதே மாதிரி செஞ்சான். அந்த தண்ணியில் அவர் கையில் வந்து விழுந்த உடனே அவர் கையை விட்டார். விட்ட உடனே அவர் பையங்க தலை கீழே விழுந்துச்சில்ல, அவர் தலை வெடிச்சு போச்சு. எவன் பையனுடைய தலையை வெட்டுறானோ அவன் தலை வெடிச்சு போகும்னு அவர் ஒரு வர வாங்கி வச்சுருப்பார். இத்தனை சம்பவமும் 14ஆம் நாள் போர் சறுக்கிறதுல நடக்கும். சேத்திரதுன்னு வீழ்வான். இப்போ உடனே இவன் சொல்லுவான், இப்போ துரியோதனை அதெல்லாம் தப்பு, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு கத்துவான். அப்போ இவர் உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த சக்கரத்தை திரும்பி வாங்குவார். திரும்பி வாங்கின உடனே திருப்பி சூரியன் ஆகாயத்தில் இருக்கும். பார்த்தியா, இன்னும் சில நாளிகைகள் இருக்குது சூரியன் மறையிறதுக்கு. இது அதர்ம யுத்தம் அப்படிமா. நீ செய்யாத அதர்ம யுத்தமாக நான் செய்கிறேன். நம் போர் முறையை நம் எதிரியே தீர்மானிக்கிறான் அப்படிங்கிற மாவோனுடைய கொள்கையை அன்னைக்கே செஞ்சு காமிச்சார் அவர். இப்போ நினச்சி பாருங்கள், இது கதை, இதில் அவர் சக்கரை விட்டார், அதெல்லாம் இருக்கட்டுங்க. எல்லாத்த காட்டிலும் அன்னைக்கு சூரிய கிரணமாக இருந்திருக்கணும். இதை கணக்கு வச்சு தான் இது அவங்க அந்த கதையை நகர்த்தியிருக்கணும்னு நமக்கு தோணுது. அப்போ புராணங்களில், இதிகாசங்களில், கதைகளில், திரைப்படங்களில் எல்லாவற்றிலும் நம்ம சூரிய கிரகணத்தை பார்க்குறோம். நாம் பார்க்குற நேரத்தில் இந்த ஆண்டு இன்றைக்கி சூரிய கிரகணம் வந்திருக்குது. முன்னோர்கள் சொல்கிறது பூரா நீங்கள் நம்பணும்னு இல்லை, ஆனாலும் கூட நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெளியே வராமலோ, வெறுங்கல்லில் சூரியனை பார்க்காமலோ, அல்லது அந்த நேரத்தில் அதிக உணவுகளை எடுத்துக்கொள்ளாமலோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால், அப்போ அன்றைக்கி ஆஃபீஸ் போகாமல் இருக்க சொல்கிறீங்களா? அப்படிலாம் ஒருபோதும் சொல்லலை. பாதுகாப்பான இடத்துல இருக்கிறனோ, இது அறிவியல் தான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்களுடைய கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூரிய கிரணம் ஒரு இயற்கை விந்தை. அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.